ஹார்ஸ் கிராம் கொள்ளு அப்படிங்கிறது குதிரைகள் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு கண்டிப்பா கிடையாது. இது கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, சோயாபீன்ஸ், பட்டர் பீன்ஸ் இது போல அதுவுமே ஒரு பயிர் வகை தான். இது முதல்ல ஆப்பிரிக்கா அப்புறம் ஏசியால 2000 BC-லேயே கல்டிவேட் பண்ணிருக்காங்க. டெய்லி காலையில வெறும் வயிற்றுல இந்த கொள்ளு பவுடரும் ஜீரகமும் தண்ணியில கொதிக்க வச்சு அதை நம்ம கண்டினியூஸா எடுக்கும் போது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இது வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு பசி உருவாக்குற ஹார்மோன் கிரெலினை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த காரணத்தினால நமக்கு அதிகம் பசிக்காம நம்ம அளவாவே சாப்பாடு எடுத்துப்போம். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த கொள்ள சூப்பா எடுத்துக்கிறது மூலமா இது டயூரிட்டிக்ஸாவும் ஒர்க் ஆகி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. கொள்ள நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஃபார்ம்ல ஆக்கிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கோல்ட் வாட்டர்ல நம்ம ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே பிரைட்டா இருக்கும். இதை தவிர்த்து வாரத்துல 2 இல்லைன்னா 3 தடவை கொள்ள நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இதை எடுத்துக்கும் போது நமக்கு டயபெட்டிஸ் லெவலும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ மொத்தத்துல இந்த கொள்ளு உணவுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்தா தான் இருக்கு.